குறைஷி குலக்கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, கொரடாசனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி, அரிசி விலை விளையறியுமோவென்ற கதை போல பகலில் படைத்த பாவி, யாருக்கு வைத்த கூழாயினும் செலிகாணில் அள்ளி அடைகின்ற பாவி, விரிசருந் தொப்பையை விருப்பொடு வழக்கமென் மேலும் அலைகின்ற பாவி, விதியற்ற பாவியடி ஏனுமுமை நம்பினேன் வேளையீதாழ்வதற்கே, வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்றொடர வள்ளல ரசூல் வருகவே, வளருமறு நிறை குணங்குடி வாழுமென்னிரு கண்மணியே மொஹியுத்தீனே, கலை மறை முஹம்மதென்னும் காரணம் இல்லையாகில் உலகு விண் இரவி திங்கள் ஒளிர் உடுக்கணம் சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உம்மை நிலையுறப் படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே. அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஅஸ்ஸ அத்-தௌஹீத வல் முவஹ்ஹிதீன் وأعز العقيدة السنية والسنيين وأعز التصوف والصوفيين وأذل الإنكار والمنكرين وأذل العقيدة الوهابية والوهابيين وأحمد من جعل عقيدة وحدة الوجود روح الإيمان والمؤمنين وجعل منكريها محرومين ومطرودين مذمومين ومقهورين والصلاة والسلام على المظهر الأتم الذي هو أول مظهر من مظاهر رب العالمين وأول نور تجلى بصورته أرحم الراحمين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد. எல்லாமாய் ஒளியாகி எங்குமாய் நிறைந்திருக்கும் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள் அனைவர் மீதும், என்னுடைய மதிப்புக்குரிய தந்தை மர்ஹூம் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், அன்புக்குரிய அஷுப்பான் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பொறியியலாளர் மன்ஹல் அவர்களே, அஷுப்பான் அமைப்பின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மகளிர் பிரிவைச் சேர்ந்த சகோதரிகளே, இந்த மாநாட்டை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுமிகளே,
உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினவனாக அஷ்ஷுப்பான் நலன்புரி சங்கம் மகளிர் மாநாடு என்று இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டிற்கு கொள்கை விளக்க மாநாடு என்றும் பெயர் கொடுத்திருக்கின்றார்கள், தலைப்பிட்டிருக்கின்றார்கள். நான் இங்கு பேசக்கூடிய கருத்துக்கள் கொள்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் நீங்கள் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் உன்னிப்பாகவும் என்னுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் இங்கு சமூகம் தந்திருக்கின்ற சகோதரிகளான உங்களில் என்னிடம் பைஅத்தி செய்தவர்களும் இருக்கின்றீர்கள், பைஅத்தி செய்யாதவர்களும் இருக்கின்றீர்கள், படித்தவர்களும் இருக்கின்றீர்கள், படிக்காதவர்களும் இருக்கின்றீர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் பல்கலைக்கழக மட்டத்தில் படித்தவர்கள் மத்தியில் பேச வேண்டிய கருத்துக்கள். நான் நினைக்கிறேன் உங்களில் 25% நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தெளிவாக விளங்கும் என்று நம்புகிறேன். மற்றவர்களுக்கு, வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கு விளங்காது போனாலும் அவர்கள் என்னுடைய பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால் மௌத்தாகுவதற்கு இடையிலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கூறக்கூடிய கருத்துக்களை அவர்களுக்கு விளக்கி வைப்பான். சக்ராத் ஹாலத்திலாவது அவர்களுக்கு அந்த கருத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கி வைப்பான். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலத்திலே அவர்களுடன் 3 அதிபர்கள் நெருங்கி இருந்தார்கள். கல்லூரி அதிபர்கள் 3 நெருங்கி இருந்தார்கள். இரவு நேரம் இஷா தொழுகையின் பின் வந்தார்களானால் சுப்ஹ் வரைக்கும் என்னுடைய தகப்பனாருடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் சிறுவனாக இருந்த காலத்திலே தகப்பனார் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது கூட எனக்கு புரியவில்லை. அவர்கள் அதிபர்களாக இருந்த காரணத்தினால், படித்தவர்களாக இருந்த காரணத்தினால் தகப்பனார் அவர்கள் சொன்ன கருத்துக்களை 50% அவர்களால் விளங்க முடிந்தது. அவர்களுடன் இன்னும் ஒரு அவாமுன்னாஸ் இருப்பார். அவருடைய பெயர் உஸ்மான் லப்பை. அவர் மரணித்து விட்டார். இந்த 3 ஆசிரியர்களும் தகப்பனார் கூறக்கூடிய கருத்துக்களை விளங்கினாலும் அந்த பாமர மனிதன் உஸ்மான் லப்பை 5% விளங்குவதில்லை. ஆனால் தகப்பனாரை பார்த்து கொண்டே இருப்பார், அலுப்பில்லாமல் கேட்டுக்கொண்டிருப்பார். ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து விளங்கினால்தான் அலுப்பில்லாமல் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். விளங்காவிட்டால் அலுப்பு வந்துவிடும், வெறுப்பு வந்துவிடும், இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அவர் எழும்பி சென்று விடுவார். ஆனால் உஸ்மான் லப்பை அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. ஒரு நாள் மனவேதனை அடைந்த என்னுடைய தகப்பனார் அவர்கள் உஸ்மான் லப்பையை பார்த்து, உஸ்மான் லப்பை, நான் பேசக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு புரியவில்லை என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்.
விளங்காமல் விட்டால் போகட்டும், பரவாயில்லை. உங்களுடைய அந்த பேராவல், உள்ளத்திலே உள்ள ஆசை, இந்த ஞானத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய சக்ராத் நேரத்திலாவது இந்த கருத்துக்களை உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி வைப்பான் என்று என்னுடைய தகப்பனார் அவர்கள் உதுமான் நபி அவர்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு ஆதாரத்தையும் சொன்னார்கள். وَإِذَا قَرَأْنَاهُ فَاتَّبِعْ قُرْآنَهُ ثُمَّ إِنَّ عَلَيْنَا بَيَانَهُ. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், وَإِذَا قَرَأْنَاهُ, குர்ஆன் ஓதப்பட்டால், فَاتَّبِعْ قُرْآنَهُ, அந்த ஓதலை நீங்கள் செவி சாய்த்துக் கொண்டிருங்கள், அந்த ஓதலை செவிமடுத்துக் கொண்டிருங்கள். உங்களுக்கு விளங்காது போனால் போகட்டும், கேட்டுக்கொண்டிருங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா, நாங்கள் பிறகு உங்களுக்கு விளக்கம் தருவோம். இப்போது விளங்காவிட்டாலும் பின்னால் உங்களுக்கு நாங்கள் விளக்கம் தருவோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்று குர்ஆனுடைய மொழி அரபு மொழி. அரபு மொழி கற்றுக்கொள்ளாத உங்களால் திருக்குர்ஆனுடைய பொருளை, அர்த்தத்தை, விளக்கத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இருந்தாலும் குர்ஆன் ஓதுங்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவி சாய்த்து கேட்டுக்கொண்டிருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன். உங்களுடைய கல்விலே நடமாடக்கூடிய விருப்பத்தை, ஆசையை அவன் மிக அறிந்தவன். ஆகையினால் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவத்தை, கருத்தை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாவது விளக்கப்படுத்தி வைப்பான். ஆகவே சகோதரிகளே, தாய்மார்களே, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை மிக அவதானமாக, மிக கவனிப்பாக, மிக உன்னிப்பாக நீங்கள் செவிமடுங்கள். நீங்கள் இந்த மாநாடு கலைந்து போகின்ற நேரத்தில் 10% உங்களுக்கு விளங்கி இருக்கலாம், அல்லது 20% விளங்கி இருக்கலாம், 80% விளங்காமலும் இருக்கலாம். ஆனால் இன்று இந்த பேச்சுக்கள் அனைத்தும் சீடியாக்கப்பட்டு உங்களுக்கு தரப்படும். இன்ஷா அல்லாஹு தஆலா நீங்கள் வீட்டிலே இருந்து அதை கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு விளக்கத்தை தருவான். நாம் ஈமான் உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று மட்டும் நம்பினால் அது ஈமான் அல்ல. அந்த நம்பிக்கை ஆரேம்பதியில் உள்ள காவிர்களிடம் இருக்கிறது. சிங்கள ஊர்களிலே இருக்கக்கூடிய பௌத்தர்களிடமும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவர்களிடமும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. முஸ்லிம்களும், இன்று வாழக்கூடிய முஸ்லிம்களும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆரேம்பதியில் உள்ள அருணாசலத்துக்கும் அப்துல் ஜப்பாருக்கும் என்ன வித்தியாசம்? ஆரேம்பதியில் வாழ்கின்ற அருணாசலம் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பித்தான் இருக்கிறான். காத்தான்குடியில் உள்ள அப்துல்லாவும் அல்லாஹ் ஒருவன், கடவுள் ஒருவன், இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்றுதான் நம்பி இருக்கின்றான். இரண்டு பேருக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? ஆரேம்பதியில் உள்ள அருணாசலத்தை நாங்கள் காவிர் என்று சொல்கிறோம். காத்தான்குடியில் உள்ள அப்துல்லாவை முஸ்லிம், முஃமின் என்று சொல்லுகிறோம். இருவருடைய கொள்கையையும் பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். இருவருடைய நம்பிக்கையை பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். அவனும் கடவுள் ஒருவன் என்று நம்பியிருக்கிறான்,
இவனும் அல்லாஹ் ஒருவன் என்று நம்பியிருக்கிறான். முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். காவிரிகளில் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இறைவன் என்று சொல்வார்கள், கடவுள் என்று சொல்வார்கள். சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெய்யோ என்று சொல்வார்கள். ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கோட் என்று சொல்வார்கள். கோட் என்று சொன்னாலும், தெய்யோ என்று சொன்னாலும், கடவுள் என்று சொன்னாலும், அல்லாஹ் என்று சொன்னாலும் அது ஒருவனைத்தான் குறிக்கும், அல்லாஹ்வைத்தான் குறிக்கும். ஆகையினால் ஆரியம்பதியில் உள்ள ஒருவனை காவிர் என்று சொல்லக்கூடிய நாம், காத்தான்குடியில் உள்ள ஒருவனை முஃமின் என்று சொல்லக்கூடிய நாம் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனும் கடவுள் ஒருவன் என்று நம்பியிருக்கிறான், கடவுளை மறுக்கவில்லை. ஆரியம்பதியில் உள்ள இந்துக்கள் கடவுளை மறுத்திருந்தால் அவர்களுக்கு கோயில்கள் தேவையில்லை. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்று உலகத்திலே வாழ்கின்றது. அவர்களை நாத்திகர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆத்திகர்கள் அல்ல, நாத்திகர்கள் என்று அவர்களை சொல்கிறோம். கடவுளே கிடையாது, இறைவனே கிடையாது, அல்லாஹும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய முல்ஹிதீன் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை நாத்திகர்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் ஆத்திகர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஆரியம்பதியில் உள்ள இந்துக்களும் ஆத்திகர்கள் தான், முஸ்லிம்களும் ஆத்திகர்கள் தான், பௌத்தர்களும் ஆத்திகர்கள் தான், கிறிஸ்துவர்களும் ஆத்திகர்கள் தான். கடவுள் உண்டு என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள். காபிர் என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? காபிர் என்ற சொல்லுக்கோ என்ன பொருள்? நிராகரிப்பவன் என்று பொருள் எழுதியிருக்கின்றார்கள். பாடசாலைகளிலே, ஸ்கூல்களிலே படித்துக் கொடுக்கப்படுகின்ற இஸ்லாம் பாட புத்தகங்களை புரட்டி பாருங்கள். காபிர் என்ற சொல்லுக்கு நிராகரிப்பவன் என்று பொருள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த பொருள் சரியா? அருணாசலம் காபிர், பொன்னம்பலம் காபிர். அவன் நிராகரிக்கின்றானா? கடவுளை நிராகரிக்கின்றானா? ஒரு துன்பம் நடந்தால் கடவுளே என்று கடவுளை கூப்பிடுகின்றான், கடவுளை நம்பி இருக்கின்றான், கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அவனை நாங்கள் நிராகரிப்பவன் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அவன் நிராகரிக்கலையே, கடவுளை ஏற்றுக்கொள்கின்றானே. அல்லாஹ் என்றுதான் அவன் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் என்பது அரபு மொழி, அதை தமிழில் கடவுள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் எதை நிராகரிக்கின்றார்கள், எதை மறுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் இன்று விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான். அவன் எங்கே இருக்கின்றான்? அர்ஷில் இருக்கின்றானா? வானில் இருக்கின்றானா? பூமியில் இருக்கின்றானா? அல்லது எங்காவது ஒரு இடத்திலே இருக்கின்றானா? அப்படி ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அர்ஷில் இருக்கவும் இல்லை, வானில் இருக்கவும் இல்லை, பூமியில் மட்டும் இருக்கவும் இல்லை, காடு வனாந்தரங்களில் மட்டும் இருக்கவும் இல்லை. அவன் எங்குமாய் எல்லாமாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன்.
உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். உங்களை நீங்க பார்க்க வேண்டாமா என்றா இங்க பாருங்க என்று சொல்றான். உங்களை நீங்க பாருங்கள். உங்களை நீங்க பார்த்தா என்ன தெரியும்? நீங்க தெரியுங்க, அவ்வளவுதான். இது அல்லாஹ் தஆலா சொல்லவா வேணும்? ஒருவர் தன்னை பார்த்தால் தன்னுடைய உருவம் தெரியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதை யாரும் சொல்ல தேவையில்லை. அதை மிக முக்கியமான ஒரு விடயமாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான் என்றால் சாதாரண பார்வையை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா? பாருங்கள். பார்த்தால் அப்துல் ரவுப் அல்ல, ஆமினா ஆமினா அல்ல, சஃபியா அல்ல, அப்துல் ஜப்பார் அல்ல, அப்புஹாமி அல்ல, அருணாசலம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அப்துல்லாவாகவும் அருணாசலமாகவும் அப்புஹாமியாகவும் மற்றுமுள்ள சகல வஸ்துக்களாகவும் இருக்கின்றான். வஹாபிகள் என்று ஒரு கூட்டத்தினர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காத்தாங்குடியை பொறுத்தவரையில் சுமார் 50 வருடங்களுக்கு முன் ஒரே ஒரு வஹாபி மட்டும் இந்த காத்தாங்குடியிலே இருந்தார். அவருடைய பெயர் அபூபக்கர். ஒரே ஒரு வஹாபி மட்டும்தான் இந்த காத்தாங்குடியிலே இருந்தார். இன்று எத்தனை வஹாபிகள் இந்த காத்தாங்குடியிலே இருக்கிறார்கள்? சிந்தனை பண்ணி பாருங்கள். பெண்களும் வஹாபிகள், ஆண்களும் வஹாபிகளாக மாறிவிட்டார்கள். அந்த காலத்திலே ஒரே ஒருவர் வஹாபி காத்தாங்குடியில் இருந்த நேரத்திலே பல உலமாக்கள் இந்த காத்தாங்குடியிலே இருந்தார்கள். நல்ல திறமை உள்ள உலமாக்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் ஆலிம் என்று ஒருவர் ஐந்தாங்குறிச்சியிலே இருந்தார். அவர்தான் என்னுடைய நான் பிறந்த வீட்டிற்கு அடிக்கல் நாட்டியவர். என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், அடிக்கல் நாட்ட வேண்டும் ஒரு பெரிய மனிதன் என்று. இப்போது இவர்தான் இருக்கிறார், அவரை அழைத்து வா என்று சொன்னார்கள். இப்ராஹிம் ஆலிம் அவர்களை நான் அழைத்து சென்றேன். அவர்தான் நான் பிறந்த வீட்டுக்கு அடிக்கல் நட்டினார். அவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரிலே மௌலிது எழுதியிருக்கிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரிலே மௌலிது எழுதியிருக்கிறார். அவர் வஹாபிசத்தை அந்த நேரத்திலே எதிர்த்தார். அதனால் அபூபக்கர் என்ற அந்த வஹாபியுடைய கோட்டம் அடங்கியது. அவர் புத்தளத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் காத்தாங்குடியிலே வந்து இருந்தார், வசித்தார். பிறகு அவர் புத்தளத்துக்கு ஓடிவிட்டார். அதேபோல் காத்தாங்குடியிலே 2ஆம் குறிச்சி அல்லது 1ஆம் குறிச்சியிலே அஹ்மத் லப்பை ஆலிம் என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தார். நல்ல அறிவாளி. அவர் மல்கம்பட்டியிலே அடங்கப்பட்டிருக்கின்ற சிக்கந்தர், கலந்தர், வலியுல்லா நாதாக்களின் மீது மௌலத்தை எழுதியிருக்கிறார். நமது ஊரில் அடக்கம் பெற்றிருக்கின்ற மௌலானா ஹப்ரடியிலே அடக்கம் பெற்றிருக்கின்ற மகான் அப்துல் வஹாப் மௌலானா அவர்கள் மீதும் மௌலது எழுதியிருக்கிறார். அவரும் வஹாபிசத்தை ஆதரிக்கவில்லை, அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். அதேபோல்
தற்போது காத்தான்குடியிலே இருக்கின்ற மதிப்புக்குரிய மௌலவி முஹம்மது அமீன் அவர்களுடைய தகப்பனார் அப்துல் கபூர் ஹாஜியார் காத்தான்குடி அரபு கல்லூரியிலே ஓதி கொடுத்தவர். அவரும் வஹாபிசத்தை ஆதரிக்கவில்லை, அவரும் வஹாபிசத்தை எதிர்த்தார். அந்த அபூபக்கர் என்ற வஹாபியை எதிர்த்தார். அதே போன்று காத்தான்குடியிலே கப்பல் ஆலிம் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் என்னுடைய ஞாபகத்துக்கு வரவில்லை. அந்த ஆலிம் அவர்களும் வஹாபியை எதிர்த்தார். இப்படி பல உலமாக்கள் அபூபக்கர் என்ற வஹாபியை எதிர்த்த காரணத்தினால் அபூபக்கர் அவ்வாறே அடங்கிவிட்டார். இவருடைய வரலாறு என்ன தெரியுமா? என்று அவருடைய கபரே இல்லை. கபருக்கு மேல் குட்வின் சந்தியிலே இருக்கக்கூடிய மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்தான் வஹாபிசத்தை முதலில் காத்தாங்குடிக்கு கொண்டு வந்த ஒருவர். இவர் இந்தியாவிலே புதக்குடி என்ற ஒரு ஊரிலே அப்துல் கரீம் ஹசரத் என்று ஒரு ஒலியுல்லா இருந்தார்கள். அந்த ஒலியுல்லாவிடத்திலே இவர் ஓதிக்கொண்டிருந்தார், அபூபக்கர் என்பவர். அதே நேரம் புதக்குடி மதரசாவிலே, அதே மதரசாவிலே எங்களுடைய ஷேக் அப்துல் காதிர் சூவி ஹசரத் அவர்களும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதேபோல் காத்தான்குடியில் பிறந்து அட்டாளச்சேனையில் வாழ்ந்த வெள்ளி ஆலிம் அவர்கள் அதே மதரசாவிலே ஓதிக்கொண்டிருந்தார்கள். 3 பேர்களும் ஒரே மதரசாவிலே ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் தான் ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஓதிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே ஹைதராபாத்தில் இருந்து ஒரு குதுபுஸ்ஸமான் மெட்ராஸ் சென்னைக்கு வருகிறார் என்ற செய்தி பத்திரிகைகளில் வெளியாகியது. அப்போது புதக்குடியில் இருந்த அப்துல் கரீம் ஹசரத் அந்த மதரசாவின் அதிபர் மாணவர்களிடத்திலே சொல்கிறார், மாணவர்களே, ஹைதராபாத்தில் இருந்து ஒரு குத்துபுஸ்ஸமான் மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களை சந்திக்க செல்கின்றேன். முடியுமா இருந்தால் அவர்களை இந்த மதரசாவுக்கு, நமது மதரசாவுக்கும் அழைத்து வருவேன் என்று மாணவர்களிடத்திலே சொல்லிவிட்டு அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் சென்னைக்கு போய்விட்டார்கள். அந்த பெரிய மனிதனை அழைத்து வருவதற்காக சென்னைக்கு சென்று அந்த பெரிய மனிதனை சந்தித்து கலந்துரையாடி அவரை, அந்த குத்துபை அழைத்து வருகிறார்கள் புதக்குடிக்கு. புதக்குடி மதரசாவுக்கு அந்த குத்துபு வந்து விட்டார்கள். மாணவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்கள் ஒரு பயான் பண்ணினார்கள். அங்கு கலந்து கொண்ட மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிதாபு கொடுத்தார்கள். கிதாபை கொடுத்து கொண்டு வருகின்ற போது எங்களுடைய ஷேகுனா அப்துல் காதிர் சூபி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு கிதாபு கொடுக்கவில்லை. அடுத்தவரிலிருந்து கிதாபுகளை கொடுத்து கொண்டே போனார்கள். இடையிலே வெள்ளியாலிம் சாஹிபு என்று சொல்லக்கூடிய அட்டாளச்சேனையில் சவாதி கொண்டிருக்கின்ற அவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கும் கிதாபு கொடுக்கவில்லை. தொடர்ந்து கொடுத்து கொண்டே போனார்கள். நான் சொல்கின்றேனே, இந்த வஹாபி என்று புத்தளத்தைச் சேர்ந்த அபூபக்கர் என்று அவரும் அந்த சபையிலே இருந்தார். அவருக்கும் கிதாபு கொடுக்கவில்லை. மாணவர்கள் அனைவருக்கும் கிதாபு கொடுத்தார்கள் அந்த குத்துபு. ஆனால் இந்த 3 பேருக்கும் கொடுக்கவில்லை. அப்துல் காதிர் சூபி ஹசரத் நாயகமும் வெள்ளியாலிம் சாஹிபு நாயகமும்
எங்கள் இருவருக்கும் கிதாபு தரவில்லையே ஏன் என்று கேட்டார்கள். அந்த புத்தகத்திலே அவர்கள் சொன்னார்கள், நான் கிதாபு தரவில்லை, ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே ஓதி முடித்த பிறகு இலங்கைக்கு போகாமல் ஹைதராபாத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நல்லது என்று அவர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டார்கள். புத்தளத்தாலிம் என்று சொல்லக்கூடிய அந்த அபூபக்கர் வஹாபி எழுந்து, குத்துபு நாயகமே, எல்லாருக்கும் கிதாபு கொடுத்தீர்கள், அவ்விருவருக்கும் கொடுக்கவில்லை, ஆனால் அவ்விருவரையும் ஹைதராபாத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு வர சொன்னீர்கள், எனக்கும் கிதாபு தரவில்லையே, நானும் உங்களுடைய வீட்டுக்கு வரலாமா என்று கேட்டார் அபூபக்கர். அந்த குத்துபு சொன்னார்கள், லா நஸீப லக பிஹாதல் அஹ்ல், இந்த ஞானத்தில் உனக்கு நசீபில்லை, இந்த ஞானத்தில் உனக்கு பங்கில்லை, இந்த ஞானம் உனக்கு வராது, ஆகவே உனக்கு கிதாபும் இல்லை, நீ ஹைதராபாத்துக்கு வரவும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இந்த இரண்டு பேரும் புதக்குடி மதரசாவிலே ஓதி முடித்த பிறகு ஹைதராபாத்துக்கு போனார்கள். குத்துபு முஹம்மத் அப்துல் காதிர் சூபியுல் ஹைதராபாதி அவர்கள்தான் அந்த குத்துப். அவர்களை போய் சந்தித்தார்கள். அவர்கள் இருவருக்கும் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் என்னிடத்திலே 40 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும், நான் சொல்வது போல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி 40 நாட்கள் இவ்விருவரையும் ஹைதராபாத் குத்துப் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே அமர்த்தி கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவ்விருவருக்கும் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள், அறிவுகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். 39 நாள் முடிவு பெற்றுவிட்டது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கின்றது. அன்று 40ஆம் நாள் அந்த குத்துபு இந்த இருவரையும் அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு போகின்றார்கள். கடற்கரைக்கு போகின்ற வழியிலே பாழடைந்த ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றண்டை இவ்விருவரையும் அழைத்துச் சென்று, இந்த கிணற்றிலே நீங்கள் இருவரும் குதித்து விழுந்து விடுங்கள் என்று அந்த குத்துபு சொன்னார்கள். இவ்விருவரும் யோசித்துக் கொண்டு நின்றார்கள். ஏன் தற்கொலை செய்வது பாவம்? இந்த குத்துபு சொல்கிறார்கள் கிணத்திலே பாய வேண்டும் என்று. பாய்வது பாவம், ஷரியத்துக்கு விரோதமான ஒரு செயல். ஆகையினால் யோசனை பண்ணிக் கொண்டு நிற்கின்ற நேரத்திலே அந்த குத்துபு அவ்விருவரையும் கூர்ந்து கவனித்தார்கள். அவ்வளவுதான். அவர்களுடைய இருவருடைய கல்புகளிலும் ஒளி பாய்ந்து விட்டது. ஹிதாயத் என்ற ஒளி பாய்ந்து விட்டது. அதனால் அவ்விருவரும் சொன்னார்கள், நாங்கள் விழுகிறோம் என்று விழப்போனார்கள். குத்துப் அவர்கள் தடுத்து விட்டார்கள். விழ வேண்டாம், உங்களுடைய மனநிலையை பரீட்சிப்பதற்காக, சோதிப்பதற்காகத்தான் நான் அவ்வாறு சொன்னேன். ஒரு ஷைஹு கிணத்தில் விழு என்றாலும் விழத்தான் வேண்டும், கடலில் விழு என்றாலும் விழத்தான் வேண்டும், நஞ்சை அருந்து என்று சொன்னாலும் அருந்தத்தான் வேண்டும். அதுதான் ஒரு ஷேகுக்கு கட்டுப்படும் முறை, விதி. நீங்கள் உடன்பட்டு விட்டீர்கள். ஆகையினால் நீங்கள் இலங்கைக்கு செல்லலாம், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வான் என்று அவ்விருவரையும் வாழ்த்தி அனுப்பினார்கள் அந்த குத்துபு. அபூபக்கர் என்பவர் நசீபு இழந்து, கிதாபும் கிடைக்காமல், ஹைதராபாத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் இலங்கைக்கு திரும்பி வந்து விட்டார். வந்து அவர் செய்த வேலை
இந்த காத்தாங்குடியிலே வஹாபிசத்தை பரப்பினார். அவர் எவ்வாறு பரப்பினார் தெரியுமா? இன்று யாரோ ஒரு வஹாபி ஒரு கதிரையையும் தூக்கிக் கொண்டு ஓர் குழலையும் கையிலே எடுத்துக்கொண்டு சந்திக்கு சந்தி நின்று இஸ்லாம் பேசுகிறார். எத்தனையோ பள்ளி வாயில்கள் இருக்க, எத்தனையோ வீடுகள் இருக்க, தெருக்களிலே சந்திகளிலே நின்று அவர் இஸ்லாம் பேசுகிறார். இஸ்லாம் பேசவில்லை, அவர் வழிகேடு பேசுகிறார், அவர் வஹாபிசம் பேசுகிறார். அப்படியான ஒரு சூழல் நமது ஊரிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் அந்த வஹாபிகளின் பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது. அதுவும் கஷ்டம்தான். தலை வைத்து படுக்காமல் இருப்பதும் கஷ்டம்தான். காரணம், ஒரே வீட்டிலே ஒரு வஹாபி, ஒரே வீட்டிலே இன்னொரு வஹாபி, ஒரு சுன்னி, ஒரு சூஃபி, இப்படி கலந்திருக்கின்ற காரணத்தினால் தலை வைத்து படுக்காமல் இருக்கவும் முடியாது, படுக்கத்தான் வேண்டும். அப்படியான சூழல். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது கொள்கை விளக்க மாநாடு என்று ஒரு தலைப்பு போடப்பட்டிருப்பதினால் உங்கள் மத்தியிலே 2 வகையான கொள்கைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒன்று இறை ஞானம், மற்றது வஹாபிசத்துக்கு எதிரான சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை. இது 2ஐயும் உங்கள் மத்தியிலே சொல்வதாயிருந்தால் 3-4 மணித்தியாலங்கள் தேவைப்படும். அந்த அளவு உங்களை வைத்திருக்க முடியாது. உங்களுக்கு பல வேலைகள் இருக்கு. அதே நேரத்தில் அந்த கருத்துக்களை நான் சொல்லுகின்ற பொழுது உங்களால் அதை ஜீரணிக்கவும் முடியாது. படித்தவர்கள் இருக்கின்றீர்கள், இளம் பெண்கள் இருக்கின்றீர்கள், படிக்கின்ற மாணவிகள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் தருகின்றேன். வஹாபிகள் எப்போது தோன்றினார்கள்? ஹிஜ்ரி 1111ஆம் ஆண்டு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவர் சவுதி அரேபியாவில் நஜித் என்ற ஊரிலே பிறந்தார். 1111 ஹிஜ்ரி. இன்று ஹிஜ்ரி எத்தனை தெரியாத உங்களுக்கு? ஹிஜ்ரி எத்தனை ஏன் நீங்க தெரியாம இருக்கிறீங்க? இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மாத கலண்டர்லேயே ஹிஜ்ரி போடப்பட்டிருக்கிறது. நீங்க கலண்டரை பார்க்குறீங்க, ஆனா ஹிஜ்ரியை பார்க்கல. ஹிஜ்ரி 1111 பிறந்தார் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன? 328 வருடங்களாகிவிட்டன. அவர் பிறந்து சுமார் 50 ஆண்டுகளில் இருந்துதான் வஹாபிசம் தோன்ற ஆரம்பித்தது. அவருக்கு முன்னால் ஒருவர் தோன்றினார். அவருக்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் தோன்றினார். சிரியாவிலே தோன்றினார். அவர் இப்னு தைமியா. அவருடைய பெயர் இப்னு தைமியா. அந்த மனுஷன் நல்ல அறிவாளி. இல்முஹு அக்ஸரு மின் அக்லி என்று அவரை பற்றி இமாம்களே சொல்லுகிறார்கள். அவருடைய அக்கலை விட, புத்தியை விட அவருடைய அறிவு அதிகம் என்று அவரை பற்றி விவரிக்கின்றார்கள். அப்படியான ஒரு அறிஞன் இப்னு தைமியா. அவரும் இந்த வழிகேட்டையே பரப்பினார். ஆனால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பரப்பிய அளவுக்கு அவர் பரப்பவில்லை. ஹிஜ்ரி 328 வருஷத்திலே உதித்தாரே, பிறந்தாரே முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். இவர்
சுன்னத் வல் ஜமாத் கொள்கையுடைய பல உலமாக்களை கொலை செய்தார். லட்சக்கணக்கான உலமாக்களை கொன்று குவித்தார் இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப். அந்த காலத்தில் இருந்த முஃப்திகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார், சிறையில் அடைத்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களை, செல்வந்தர்களை கைக்குள் வசப்படுத்திக் கொண்டார். இதனால் தன்னுடைய வஹாபிசத்தை பரப்புவதற்கு மிக எளிதாக வழிகள் பிறந்தன. அதனால அவர் சவுதி அரேபியாவிலே தன்னுடைய கொள்கையை பரப்ப ஆரம்பித்தார். அவருடைய பெயர் முஹம்மத். அவருடைய தகப்பனார் பெயர் அப்துல் வஹாப். அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தார். பாப்பாவும் அந்த சகோதரரும் இந்த முஹம்மத் என்பவரை பார்த்து, தம்பி, உன்னுடைய போக்கு பிழையாக தெரிகிறது, ஆகவே இந்த வழியை விட்டுவிடு என்று உபதேசங்கள் செய்தார்கள். ஆனால் முஹம்மது கேட்கவில்லை. அவருக்கு இந்த துன்யாவுடைய மோகம் ஏற்பட்டது, பெண் மோகம் ஏற்பட்டது, பண மோகம் ஏற்பட்டது. இதனால் யூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். முஹம்மது என்பவருக்கு யூதர்கள் பணம் கொடுத்தார்கள், பெண்கள் கொடுத்தார்கள். இதனால் அவர் எவருடைய சொல்லையும் கேட்காமல், தன்னுடைய தந்தையுடைய சொல்லையும் கேட்காமல் வஹாபிசத்தை பரப்ப ஆரம்பித்தார். அவர் பரப்பின வஹாபிசம்தான் இன்று உலகெங்கும் நடைமுறையில் இருக்கின்றது. வஹாபிகள் என்ன சொல்வார்கள்? மௌலிது ஓதாதீர்கள், அது ஷிர்க் என்று சொல்வார்கள். நீங்கள் பெண்கள் ஜும்மாவுக்கு வரவில்லை, ஜும்மா பிரசங்கம் இங்கே நிகழ்த்தப்பட்டது இந்த பள்ளியிலே, ஷாஜஹான் மௌலவி நிகழ்த்தினார். மௌலிது ஓதுவதற்கு அவர் சாதாரணமாக புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், இப்னு மாஜா, துர்முதி, நசாயி போன்ற சரியான ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து ஆதாரங்களை அள்ளி வைத்து பேசினார். அந்த காலத்திலே இந்த ஊரிலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டிலும் மௌலிது ஓதுவார்கள், சுப்ஹான மௌலிது ஓதுவார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால், குத்துபு நாயகத்துடைய மாதம் வந்தால் குத்துபு நாயகத்துடைய மௌலிது ஓதுவார்கள். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாகூர் நாயகத்துடைய காலம் வந்தால் அந்த மௌலிது ஓதுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு வீட்டிலும் மௌலிது ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பள்ளி வாயிலிலும் மௌலிது ஓதிக்கொண்டிருந்தார்கள். இன்று என்ன நடந்திருக்கிறது? எந்த வீட்டிலுமே மௌலிது கிடையாது, எந்த பள்ளி வாயிலிலும் மௌலிது கிடையாது. எங்களுடைய நிர்வாகத்தில் இயங்கி வருகின்ற ஹைராத் பள்ளிவாயல், இப்ராஹிமியா மதரசா, ரஹ்மானியா மதரசா, இந்த இடங்களில் மட்டுமே மௌலிது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். மௌலித் என்றால் ஏதோ ஒரு புராண கதை என்பது கருத்தல்ல, அல்லது அது இஸ்லாத்துக்கு விரோதமானது என்பது கருத்தல்ல. ஒரு பெரியாருடைய வாழ்க்கை வரலாறை பாடலிலும் உரை நடையிலும் சொல்வது மௌலித். இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மௌலித் என்றால் என்ன? ஒரு நபியுல்லாவை பற்றி, அல்லது ஒரு ஒலியுல்லாவை பற்றி, அல்லது ஒரு நல்ல மனிதனை பற்றி, அல்லது படித்த ஒரு பட்டதாரியை பற்றி அவருடைய வரலாறுகளை பாடல்கள் மூலமும் உரை நடை மூலமும் சொல்வது மௌலித். மௌலிது ஓதுவது கூடாது என்றால் எவரையும் பாராட்டி விழா நடத்துவதும் கூடாது. அமைச்சர் ஒருவர் வருகிறார் காத்தாங்குடிக்கு என்றால்
பெரும் மேடைகள் போட்டு, அல்லது ஜனாதிபதி வருகிறார் என்றால் பெரும் மேடைகள் அமைத்து, அந்த மேடைகளை அலங்கரித்து, அந்த மேடையில் பேசுவதற்கென்று பேச்சாளர்களையும் அரசியல்வாதிகளையும் அழைத்து பேச வைக்கின்றார்களே, இது என்ன மௌலிதா இல்லையா? நன்றாக நீங்க சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும் சகோதரிகளே. மௌலித் என்றால் ஏதும் ஒரு வித்தியாசமான யகூதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. ஒருவரை புகழ்ந்து பாராட்டி பேசுவது. மௌலிதில் என்ன இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலித் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அதிலே சொல்லப்படுகிறது. குத்துபு நாயகத்துடைய முஹிதீன் மௌலித் என்றால் முஹிதீன் ஆண்டகையுடைய வரலாறுகள் அதிலே சொல்லப்படுகிறது. ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய மௌலித் என்றால் அவர்களுடைய வரலாறு அதிலே சொல்லப்படுகிறது. பாடல்களிலும் உரை நடைகளிலும் சொல்லப்படுகின்றன. இது பிள்ளையா? இது பிள்ளை என்றால் ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு வரும்போது, அல்லது ஒரு அமைச்சர் ஒரு ஊருக்கு வரும்போது, அல்லது ஒரு படித்து பட்டம் பெற்ற ஒருவருக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோமே, அது கூட ஷிர்க்குத்தான். ஆனா மௌலித் ஓதுறது ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்வாங்க. அரசியல்வாதி வந்தா அவரை பாராட்டுவாங்க, ஜனாதிபதி வந்தா அவரை பாராட்டுவார்கள், ஒரு படித்தவர் வந்தா அவரை பாராட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டக்கூடாது என்று சொல்வது ஜஹாலத் என்று சொல்லக்கூடிய அறியாமை, அல்லது ஜுனூன் என்று சொல்லக்கூடிய பைத்தியம். இதை தவிர வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாட வந்த சஹாபாக்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து பாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், இப்னு மாஜா, நஸஈ, துர்முதி ஆகிய கிரந்தங்களில், சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை புகழ்ந்து பாடப் போகிறேன் என்று சொன்ன சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை அமைத்து கொடுக்குமாறு சொல்லி மேடை அமைத்து கொடுத்து பாடப்பட்டிருக்கிறது, பாடியிருக்கிறார்கள். ஏன் மேடை அமைத்து பாட வேண்டும் என்று சொன்னார்கள்? அந்த சத்தம், அந்த புகழ் மேடை அமைத்து மேடையிலே இருந்து சொன்னால் பல மக்களுக்கு கேட்கும் என்பதற்காக. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பள்ளிவாசல்கள்ல பாங்கு சொல்றதுக்கு ஸ்பீக்கர் வார காலத்துக்கு முந்தின காலம், ஸ்பீக்கர் வருவதற்கு முந்தின காலம் பள்ளி வாயில்களில் பாங்கு சொல்வதற்கென்று ஒரு மிகுதனா கட்டியிருப்பார்கள். அதுக்கு மிகுதனா என்று சொல்வார்கள் அரபியில. அவருக்கு ஏறுவார், ஒரு 8 படி 10 படி வச்சிருக்கும். அந்த 10 படிகளிலே ஏறி நின்றுதான் முஅத்தின் பாங்கு சொல்வார். ஏன் உயரமான இடத்தில் நின்று பாங்கு சொல்ல வேண்டும்? அந்த பாங்கொலி ஊரெங்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். அந்த காலத்திலே பள்ளி வாயில்களில் இருந்தன. ஆனால் இன்று ஸ்பீக்கரிலே சொல்லப்படுகின்ற காரணத்தினால் ஊரெங்கும் கேட்கிறது பாங்கு. அதனால் அந்த அமைப்பு இப்போது கையாளப்படுவதில்லை. பாங்கு எல்லா இடமும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயரத்தில் நின்று பாங்கு சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல ஒரு உயரமான இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தால் அந்த புகழ் அனைவருக்கும் கேட்கும் என்பதனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை அமைத்து கொடுத்து மேடையிலே நின்று அந்த சஹாபி பாடியிருக்கிறார். அவர்கள் மட்டுமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய போர்வையை எடுத்து போர்த்தி கௌரவித்திருக்கின்றார்கள். ஒருவரை புகழ்ந்து பாடுவதோ, ஒருவரை புகழ்ந்து பேசுவதோ
குஃப்ரான ஷிர்கான பித்அத்தான செயலாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்திருப்பார்களா? செய்திருக்க மாட்டார்கள். ஆகையினால் மௌலித் ஓதுவது இஸ்லாம் தான். உங்களுக்கு எத்தனை ஆதாரங்களை நாங்கள் சொல்லலாம்? நீங்கள் குறிப்பெடுத்து போக வந்திருந்தால் உங்களுக்கு சொல்லலாம், குறிப்படுங்கள் என்றும் சொல்லலாம். நீங்கள் குறிப்பெடுக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஆகையினால் எத்தனை ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ எங்களால் சொல்ல முடியும். மௌலிதை வீட்டிலே ஓதுங்கள், உங்களுடைய பள்ளி வாயில்களிலே ஓதுங்கள், உங்களுடைய கடைகளிலே ஓதுங்கள். அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்லாஹ் அருள் செய்வான். நபிமார்களை புகழுதல், அவுலியாக்களை புகழுதல் நல்ல காரியம், அதை செய்யுங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, வஹாபிசத்தின் கொள்கையிலே கந்தூரி கொடுப்பதும் ஷிர்க். கந்தூரி கொடுப்பது ஷிர்க். கந்தூரி கொடுக்கிறேன்டா என்ன செய்யற? சோறு கறியாக்கி மக்களுக்கு கொடுக்குற. இதுதானே கந்தூரி கொடுக்கிறதா? இதை ஷிர்க்னு சொல்லலாமா? பைத்தியகாரன் லூசி பிடிச்சவன் அங்கோட கேசிக்கிட்ட இங்க வா, சோறாக்கி ஏழைகளுக்கு கொடுத்தா அது ஷிர்கான்னு கேட்டா அந்த அங்கோட கேசி என்ன சொல்லும்? ஷிர்க் இல்ல என்றுதான் சொல்லுவான். பைத்தியக்காரன் அவ்வாறுதான் சொல்வான். பைத்தியக்காரனை விட கேவலமான, அங்கோட கேசை விட கேவலமானவன் தான் இந்த மௌலிது ஓதுறது, கந்தூரி கொடுப்பதை ஷிர்க் என்று சொல்வன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய வீட்டுக்கு யாராவது உணவு கேட்டு வந்தால் நீங்க உணவு கொடுங்கள். யாராவது பசியோடு இருப்பதை கண்டால் அவர்களுக்கு புசிக்க கொடுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்கள், உணவளியுங்கள் என்று எத்தனையோ ஹதீதுகளிலே சொல்லி இருக்கிறார்கள். கந்தூரி என்றால் என்ன? சோறாக்குகிறோம், கறியாக்குகிறோம், அல்லது கறி இல்லாமல் சோறை மட்டும் ஏழை மக்களுக்கு வழங்குகிறோம். இதை ஷிர்க் என்று சொல்வது முற்றிலும் பிழையான காரியம். அது ஷிர்க் அல்ல. அதேபோல் அந்த காலத்திலே ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால், கர்ப்பிணி 9வது மாதத்தை அடைந்து விட்டால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஓதுவாங்க. என்ன ஓதுவாங்க? தலை ஃபாத்திஹா ஓதுவார்கள். வயது வந்த பெண்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கும் தலை ஃபாத்திஹா ஓதி இருப்பார்கள். இளமாக்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் அவர்கள் இலங்கை நாட்டுக்கு வந்த நேரம் தங்கல்ல, வேர்வல, மாத்தர பகுதிகளிலே அவர்கள் போயிருந்த நேரம் பெண்கள் வந்து அவர்களிடத்திலே முறைப்பட்டார்கள். பிரசவ வருத்தம் இலேசாகுவதற்காக ஏதாவது மருந்து சொல்லுங்கள் என்று கேட்டபோதும் மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் அவர்கள் தலை ஃபாத்திஹாவை எழுதி, உங்களுடைய 9வது மாதத்திலே, நீங்கள் கர்ப்பமாகி 9வது மாதத்திலே உங்களுடைய வீட்டிலே இதை ஓதி வந்தால் பிரசவ வருத்தம் லேசாகும். பாத்திமா நாயகி, ஆயிஷா நாயகி ஆகிய அண்ணல் நபி அவர்களின் மனைவிமாருடைய பொருட்டை கொண்டு உங்களுடைய வருத்தம் லேசாகும், குழந்தை ஆபத்தில்லாமல் பிறக்கும் என்று சொல்லி எழுதி கொடுத்ததுதான் தலை ஃபாத்திஹா. இந்த ஊரிலே பெரும் பெரும் ஆலிம்கள் இருந்தும் கூட அவர்களில் எவரும் தலை ஃபாத்திஹா ஓதுவது ஹராம் என்றோ ஷிர்க் என்றோ பித்அத் என்றோ சொன்னதே கிடையாது. நான் ஏற்கனவே 4-5 உலமாக்களை சுட்டி காட்டியிருக்கிறேன். தரமான உலமாக்கள், இமாம்கள் போன்றவர்கள், அவர்களில் எவரும் தலை ஃபாத்திஹா ஓதுவது ஷிர்க் என்று சொன்னதே கிடையாது. அதை தடை பண்ணினதும் கிடையாது. இன்று அது தடை பண்ணப்பட்டு எந்த ஒரு வீட்டிலும் தலை ஃபாத்திஹா ஓதுவதை நாம் காணவில்லை. அது மட்டுமல்ல,
அந்த காலத்திலிருந்து வந்த ஒரு வளமை. ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா ஒரு கையில இருக்கின்ற சாமான் கூட தவறி விழுந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? அந்த காலத்தில் எப்படி சொல்ற? யா மொஹித்தீன் தான் சொல்ற. இதை தவிர போறோண்டு எங்களுக்கு தெரியாது. மொஹித்தீனை காப்பாற்றுங்கள், யா ஹாஜா ஹாஜாவை காப்பாற்றுங்கள், யா ஷாஹுல் ஹமீத் ஷாஹுல் ஹமீதை காப்பாற்றுங்கள் என்று நாங்கள் வசீலா கேட்போம், கேட்டு வந்திருக்கிறோம். இந்த ஊரில் இந்த உலமாக்கள் கேட்டிருக்கின்றார்கள், கேட்டதை கேட்டு தடுக்காமலும் இருந்திருக்கின்றார்கள். இன்று யாரும் யா முஹைத்தீன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், யாரிபாய் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? யா அல்லாஹ் என்று சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல மாட்டார்கள். யா அல்லாஹ்வில் மட்டும் நிற்க வேண்டும் என்பார்கள். யா ரசூலல்லாஹ் என்றால் ஷிர்க், யா குதுபு முஹைத்தீன் என்றால் ஷிர்க், யா ஹாஜா என்றால் ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் மலிந்து போய்விட்டார்கள். மழை காலத்திலே ஈசல்கள் மலிந்தது போல் மலிந்து போய்விட்டார்கள். எந்த அளவுக்கு பெண்களுடைய நிலைமை இருக்கிறது என்றால் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு பெண்ணுக்கு மலசலம் கழித்து துப்புரவு செய்வது எவ்வாறு என்ற ஷரியத்துடைய விவரமும் தெரியாத ஒருத்தி ஷாஃபி இமாமை ஏசுகிறாள், அஹ்மது இப்னு ஹம்பலை ஏசுகிறாள், இமாம் ஹனபி அபு ஹனீஃபாவை ஏசுகிறாள், சஹாபாக்களை ஏசுகிறாள். ஏன்? இவர்களெல்லாம் ஷிர்க் செய்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண் முன் வந்திருக்கின்றாள். சகோதரிகளே, இதெல்லாம் அனாச்சாரம். இந்த பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது. பெண்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். கியாம நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சமூகத்துக்கு நீங்கள் போவீர்கள், நானும் போவேன். யார் உங்களை மௌலிது ஓத சொன்னேன்? யார் உங்களை வசீலா தேட சொன்னேன்? யார் உங்களை கந்தூரி கொடுக்க சொன்னேன் என்று கேட்டால் என்னையும் காட்டுங்க, இந்த இப்ராஹிம் மௌலவியும் காட்டுங்க, எங்களுடைய மௌலையுமார காட்டுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் தூக்கி போட்டா நாங்க போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்? அவன் நரகத்தில் எங்களை போடுவானாயின் அது குதுபு நாயகம் இருக்கக்கூடிய நரகமாகத்தான் இருக்கும், காஜா நாயகம் இருக்கக்கூடிய நரகமாகத்தான் இருக்கும், ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நரகமாகத்தான் இருக்கும், இமாம் ஷாஃபி இருக்கக்கூடிய நரகமாகத்தான் இருக்கும். அதுல எங்களுக்கு சுகம்தான் கிடைக்கும், வேதனை கிடைக்காது. அதனால எங்களை காட்டுங்க, நாங்க பயமில்லாமல் சொல்கிறோம். யா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளையிலே உங்களிடம் கேட்டால் எங்களை காட்டி கொடுங்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் ஹதீஸைத்தான் காட்டுவோம். ஆகவே வஹாபிகள் எது எது ஷிர்க் பித்அத் என்று சொல்கிறார்களோ அத்தனையுமே நன்மையான காரியம்தான், அதை நீங்கள் செய்யுங்கள். சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு சில பித்அத்தான விஷயங்களை நான் சொல்கிறேன். பித்அத் என்றால் அந்த சொல்ல வச்சு நாங்க மோசம் என்று நினைக்க முடியாது. பித்அத் என்ற சொல் குர்ஆன்ல வருகிறது. அந்த சொல் வராவிட்டாலும் அந்த சொல்லடியில் வந்த சொற்கள் நிறைய குர்ஆனிலே வருகின்றன. وَرَهْبَانِيَّةً ابْتَدَعُوهَا مَا كَتَبْنَاهَا عَلَيْهِمْ இப்ததஊஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்ததஅ என்ற சொல் பித்அத் என்ற சொல்லில் உள்ளது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு திருநாமம் இருக்கிறது, பதீஅ என்று. பதீஅ என்றால் பித்அத்துள்ளவன். பித்அத்துள்ளவன் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பித்அத்துள்ளவனா? இல்லை. பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவனுடைய திருநாமங்களில் ஒன்று பதீஅ என்று வருகிறது. அதாவது
முன்மாதிரி இல்லாமல் ஒன்றை படைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். அவன் ஒன்றை படைப்பதற்கு அவனுக்கு சாம்பிள் தேவையில்லை, முன்மாதிரி தேவையில்லை, அவன் படைப்பான். மனிதனை படைத்தானே, எதை பார்த்து படைத்தான்? ஒருவர் ஒரு ஃபேக்டரியிலே ஒரு சாமானை செய்கிறார் என்றால் இன்னொரு ஃபேக்டரியிலே செய்யப்பட்ட சாமானை பார்த்து அவரும் செய்வார். அவருக்கு அது முன்மாதிரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதாயினும் வேறு எந்த ஒரு வஸ்துவை படைப்பதாயினும் அவன் இன்னொருவர் செய்ததை இன்னொன்றை பார்த்து படைப்பதில்லை. அதனால் பதிஉஸ் ஸமாவாத்தி வல் அர்ள், வானங்களையும் பூமியையும் மிக நுட்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான் என்று சொல்லும் போது பதீஅ என்ற சொல் பித்அத் என்ற சொல்லில் உள்ளது. அது அகராதி பொருள். அகராதி பொருளை விடுங்கள். ஷரியத்துக்கு அகராதி பொருளை எடுக்கக்கூடாது. ஷரியத்திலே பித்அத் என்றால் என்ன? இதை கண்டாலும் பித்அத். வஹாபிகள் நித்திரையில கூட பித்அத் என்று உளர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். கடலை விற்கிறவன் தெருக்களில் கடலை விற்கான், ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல கடலை விற்கிறவன் அவனோட ஒரு நாளைக்கு பக்கத்தில் படுத்து பாருங்க, ராவையில ஜாமத்தில் ஒழும்பி கடலை 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 என்பான். அவனோட தொழில் பழகி போச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல கோப்பி விற்பான், ராவையில 2 மணிக்கு வந்துகிட்டு கோப்பி கோப்பி என்று கத்துவான். அவன் ராவையில படுக்கிற நேரத்தில் கோப்பி கோப்பி என்று தான் உணர்வான். அதே போல் எடுத்ததற்கெல்லாம் பித்அத் என்று சொல்லக்கூடிய வஹாபிகள் அவரோட மனைவிமார்கிட்ட கேட்டாதான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நித்திர கண்ல பித்அத் பித்அத் என்று சொல்லுவான். ஒரு வேளை ரூஹ் போகின்ற நேரத்தில் கூட பித்அத் பித்அத் என்று அவனுடைய ரூஹ் போகும் என்று நான் நினைக்கிறேன். கலிமாவை சொல்லிட்டு தான் ரூஹ் போகும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை. இவன் பித்அத் பித்அத் என்று எழுத்ததற்கெல்லாம் பித்அத் பித்அத் என்று சொல்லி கடைசியில சக்ராத் காலத்திலேயும் பித்அத்தை சொன்னவனாகவே மரணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். பித்அத் என்றா என்ன? அங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். மிக ஆழமான விளக்கம் சொல்ல நான் விரும்பல, இருந்தாலும் சுருக்கமாக சொல்றேன், நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையோ, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லையோ, எதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை நாங்கள் செய்யும் போது அது பித்அத் ஆகும். ரசூலுல்லாஹ் செய்ததை செய்தா அது பித்அத் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்தா அது பித்அத் இல்லை. அவர்களுடைய சமூகத்திலே ஒன்று செய்யப்படும் போது அவர்கள் அதை மறக்காமல் இருந்தால் அதை செய்தாலும் பித்அத் இல்லை. இங்க விளங்கிக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்தா பித்அத் இல்லை, ரசூலுல்லாஹ் செய்ததை செய்தால் பித்அத் இல்லை. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட விஷயம், சொன்னதுமல்ல செய்ததுமல்ல, ஏற்றுக்கொண்ட விஷயம், அதை செய்வதும் பித்அத் அல்ல. உதாரணமாக ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து வழங்கினார். நம்ம ஊரை பொறுத்தவரையில ஒருவருக்கு, ஒரு பெரியாருக்கு, ஒரு விசேஷமானவருக்கு விருந்து வழங்குவதாக இருந்தால் இறைச்சி வகைகள்ல நாங்க எந்த இறைச்சி எடுப்போம்? கோழி இறைச்சி எடுப்போம், இல்லாட்டி ஆட்டு இறைச்சி எடுப்போம். மாட்டு இறைச்சி கூட நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்? நம்ம ஊரை பொறுத்தவரையில கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி ஒரு முக்கியமானவர்களுக்கு விருந்தாக கொடுப்பதற்கு உபயோகிக்கப்படக்கூடிய இறைச்சி, அதைத்தான் எடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்த அந்த சஹாபி யோசனை பண்ணினாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல இறைச்சி தான் கொடுக்கணும். என்ன நல்ல இறைச்சி நம்மட பகுதியில் இருக்கின்ற யோசனை பண்ணினாரு. கோழி இறைச்சி நிக்கி, அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருப்பாங்க, அப்ப அதை கொடுக்க தேவையில்லை.
இறைச்சி அதுவும் சாப்பிட்டு இருப்பாங்க, அதையும் கொடுக்க தேவையில்லை. ஒட்டக இறைச்சி அதையும் சாப்பிட்டு இருப்பாங்க, அதுவும் கொடுக்க தேவையில்லை. உடும்பு இறைச்சி சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்? உடும்பு இறைச்சி எடுக்கிற கஷ்டம். இப்போதும் கஷ்டம்தான், அந்த காலத்திலையும் கஷ்டமாகத்தான் இருந்தது. அது காட்டுக்கு சென்று பொதும்புகளில் இருந்தால் பிடித்தெடுக்க வேண்டும். ஆடு அப்படி அல்ல, கோழி அப்படி அல்ல, மாடு அப்படி அல்ல, ஒட்டகம் அப்படி அல்ல. இதனால் ஒரு விசேட உணவாக, விசேட இறைச்சாக உடும்பு இறைச்சை அந்த சஹாபி கருதினார். அதைத்தான் ரசூலுல்லாவுக்கு நாம சமைச்சு கொடுக்கணும் என்று சமைச்சு நல்ல மனங்குணமாக சமைச்சு வச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் சஹாபாக்கள் ஒரு சிலர் அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இறைச்சியை எடுப்பதற்கு முன் அவர்களுக்கு ரசூல் அல்லவா விளங்கி போச்சு. இருந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் சஹாபியை அழைத்து இது என்ன கறி என்று கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உடும்பு இறைச்சி நாயகமே என்று சொன்னார். அவர் பெருசா தான் சொன்னார், சந்தோஷமாகத்தான் சொன்னார். ஏன்? எடுக்க முடியாத இறைச்சி, அதை எடுத்து சமைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார். ரசூலுல்லாஹ் கையை வைத்தவர்கள் கையை எடுத்து விட்டார்கள், இறைச்சி எடுக்கல. அதே நேரம் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் தடுக்கல்ல, பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் நாயகமே நீங்க சாப்பிடல என்று கேட்டதற்கு, எங்களுடைய பகுதியில் அது அந்த இறைச்சி இல்லை, எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்றார்கள். இதுதான் கருத்து. அவர்களுடைய இயற்கை அதை ஒருத்தது. உங்களுடைய எத்தனை பேர் மீன் சாப்பிடாதார்கள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் மாட்டு இறைச்சி சாப்பிடாதார்கள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் கோழி இறைச்சி சாப்பிடாதார்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட கேட்டா மீன் சாப்பிடவானான்னு டாக்டரா சொன்னேன்னு கேட்டா இல்ல இல்ல டாக்டர்லாம் சொல்லல, எனக்கு விருப்பம் இல்லை, அதான் சொல்லுவீங்க. ஏன் ஆட்டு இறைச்சி சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு கேட்டா டாக்டரா சொன்ன இல்ல, யாரும் சொல்லல, எனக்கு ஆட்டு சாப்பிட விருப்பம் இல்லை என்று சொல்வீர்கள். அது உங்களுடைய சொந்த விஷயம், விருப்பம் இல்லை. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடும்பு இறைச்சி விருப்பம் இல்லை, அதனால் சாப்பிடவில்லை. அதனால ரசூலுல்லாஹ் சாப்பிடாத ஒன்றை நாங்க சாப்பிடுறது ஹராம் என்று வருமா? உடும்பு இறைச்சி நாங்க சாப்பிடலாம். ஏன்? சஹாபாக்கள் அதை சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தார்கள், தடுக்கல்ல. தடுத்திருந்தால் நாங்களும் சாப்பிட முடியாது, ஹராமா போய்விடும். இது ஆகையினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ், செய்தது ஹதீஸ். அவர்கள் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு முன்னிலையில் செய்யப்படும் போது அதை ஆமோதித்துக் கொண்டிருந்தது. சரி, ஹதீஸ். உடும்பு இறைச்சி சாப்பிடலாம் என்பதற்கு ஆதாரம் ஹதீஸ் தான். இப்போது விளங்கிக் கொள்ளுங்கள், ஹதீஸ் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செய்தது, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கியது. உடும்புறச்சிக்கு அங்கீகாரம் வழங்கினார்கள், அதுவும் ஹதீஸ் தான். இதற்கு மாற்றமானது பித்அத் என்று சொல்லப்படும். சரியா? இப்போது நீங்க வாங்க இந்த இடத்துக்கு. குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார் என்ற ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை நாங்க மறக்கல, ஹதீஸ் தான் இது, சஹீஹான ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ்? நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். இன்ன ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ஏய் வஹாபிகள், மூல மந்திரமாக கலிமா போல நெஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஹதீஸை.
நாங்களும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம். சுன்னத் வல் ஜமாஅத் மக்களும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிழை என்று சொல்லல, விளக்கத்தில் உள்ள பிழை, ஹதீஸ விளங்கின முறை பிழை. அதைத்தான் சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள் சொல்கிறார்கள். என்ன கருத்து தெரியுமா? இன்ன ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் மிக மோசமான கர்மம் புதிசாக ஏற்படுத்தப்பட்ட கர்மம், ரசூலுல்லாஹ் செய்யாத கர்மம், ரசூலுல்லாஹ் சொல்லாத கர்மம், ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காத கர்மம் ஷர்ருல் உமூர், கர்மங்களில் மிக கெட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாததை செய்யறது, செய்யாததை செய்யறது, அங்கீகாரம் வழங்காததை செய்யறது முஹ்தஸ். குல்ல ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒருவன் புதிசாக செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பித்ஆ, அது பித்ஆத். அதுதான் பித்ஆத்ங்கிறது. ரசூலுல்லாஹ் செய்யாத, ரசூலுல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காத புதிசாக செய்யப்பட்டது பித்ஆத். வகுல்ல பித்ஆத்தின் வலாலா, பித்ஆத் எல்லாமே வழிகேடு. யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வகுல்ல பித்ஆத்தின் வலாலா, பித்ஆத் எல்லாமே வழிகேடு. இதுதான் வஹாபிகள் சொல்றாங்க. பித்ஆத் எல்லாமே வழிகேடு. அதுல நல்ல பித்ஆத்து கெட்ட பித்ஆத்து என்றெல்லாம் இல்லை. பித்ஆத் என்று வந்துட்டா அது வழிகேடுதான் என்று வஹாபிகள் சொல்கிறார்கள். வகுல்ல வலாலத்தின் பின்னார், வழிகேடு அனைத்தும் நரகத்திலே என்றார்கள் நாயகம். அப்படியானால் பித்ஆத்தை செய்கிறவன் நரகத்துக்கு போவான் என்று சொன்னார்கள். இப்ப விளங்கிட்டீங்களா? புதுசாக நீங்க ஒன்றை ஏற்படுத்துறீங்க, அது பித்ஆத். குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, அது பித்ஆத். புதுசாக நீ ஒன்றை ஏற்படுத்துறீங்க, மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்தில் நடைமுறையில் இல்லை. அதை நீங்க புதுசா ஒன்றை ஏற்படுத்துறீங்க, அது பித்ஆத். பித்ஆத் என்று வந்தால் அது வழிகேடு, வழிகேடு என்று வந்தால் அது நரகத்துக்கு போகும். அப்ப மௌலிது ஓதுறீங்களே, ரசூலுல்லாஹ் மௌலிது ஓதினையா கேட்கிறாங்க வஹாபிகள். ரசூலுல்லாஹ் சொல்லாதது, செய்யாதது, அங்கீகாரம் வழங்காதது பித்ஆத், அது முஹதஸா பித்ஆத். பித்ஆத் எல்லாம் வழிகேடு, வழிகேடு எல்லாம் நரகத்திலே என்றால் மௌலிது ஓதுறீங்களே, ரசூலுல்லாஹ் ஓதினையா? ரசூலுல்லாஹ் ஓதாட்டியும் ஓதுறதுக்கு அனுமதி கொடுத்தையா? சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, அங்கீகாரம் வழங்கவும் இல்லை என்று சொல்கிறார்கள். புகாரி ஹதீஸ், புகாரி தான ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி ஒருவர் வந்து, உங்களை புகழ்ந்து பாடப் போகிறேன் நாயகமே என்று சொன்னவுடன் மேடை அமைத்து கொடுத்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பித்ஆத்தா இல்லையா? பித்ஆத் என்று சொல்றதுக்கு முடியாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார். அவங்களை புகழ்ந்து பாடுவது மௌலித், அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எப்படியானாக்கள் தெரியுமா? சஹாபாக்கள் ஆண்களாயிருந்தாலும் சரி, பெண்மணிகளாயிருந்தாலும் சரி, அவங்களோட தரஜாவுக்கு உங்கள யாருமே வர முடியாது. ஆண்கள் எவருமே சஹாபாக்களுடைய தரஜாவுக்கு வர முடியாது. பெருமானாரின் திருமுகத்தை பார்த்த கண்கள் சஹாபாக்களுடைய கண்கள். அந்த கண்களுக்கு நிகராக உலகத்திலே எந்த கண்ணும் இருக்க முடியாது. அப்படியான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லாதத, ரசூலுல்லாஹ் செய்யாதத, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காததை செய்திருக்கிறார்கள். எத்தனை ஆதாரம் வேணும் உங்களுக்கு? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடன் மிச்சம் நெருங்கி இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கும் மண்ணளவும் மாற்றம் செய்யாதவர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லாததை, ரசூலுல்லாஹ் செய்யாததை,
ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காததை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் அது பித்அத், அது வழிகேடு. அப்படி செய்தவன் நரகத்துக்கு போக வேண்டி வரும். இதோ நான் சொல்கிறேன், ஒரு சில பித்அத்துக்களை நீங்கள் கவனித்து கேளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் செய்த பித்அத்துக்களில் சிலதை நான் சொல்கின்றேன். ஜியாதத்து இப்னு உமர் ஃபி தல்பியா, ஜியாதத்து இப்னு உமர் ஃபி தல்பியா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருங்கின சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர். ரசூலுல்லாஹ்வை அவங்களுடைய கால் அடிக்கு மேல் அடி வைத்து வாழ்ந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி இருக்கிறார்கள். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலேயோ மக்காவிலேயே நிற்கின்றார்கள், தெருவிலே நிற்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையிலே வருகிறார்கள். வந்து இறங்குவதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் அந்த ஒட்டகம் இறங்க விடவில்லை. ரசூலுல்லாஹ்வை கிறுகிறது, நின்று கிறுகிறது அந்த ஒட்டகம். அது ஏன் கிறுகிச்சு அது யாருக்கும் தெரியாது. கிறுகிறது ஒட்டகம். ரசூலுல்லாஹ் எப்படி இறங்குவாங்க? கிறுகும் போது இறங்க முடியுமா? அப்படியே இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகம் கிறுகினது, நின்று விட்டது, அமைதியாகிவிட்டது. அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களும் ஒரு ஒட்டகையிலே ஏறி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் எந்த இடத்தில் நின்று கிறுகியதோ அதே போல தன்னுடைய ஒட்டகத்தை கிறுக்கினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஏன் கிறுகியது யாருக்கும் தெரியாது. ஏன் கிறுகியது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் அந்த இடத்தில் கிறுகிய காரணத்தினால் அதே மாதிரி என்னுடைய ஒட்டகத்தையும் கிறுக வைக்க வேணும், அப்போதுதான் ரசூலுல்லாஹ்வை நான் பின்பற்றியதாக ஆகும் என்று ரசூலுல்லாஹ்வின் மீது அன்பு வைத்து ஒட்டகத்தை கொண்டு கிறுக்கிய சஹாபிதான் அப்துல்லாஹ் இப்னு உமர். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். குத்துபு நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு மனதிலே பெரிய ஒரு கவலை இருந்து வந்தது. ஒரு நாள் சொன்னார்கள், அல் ஆன தம்மத்தில் விவாசா, இன்றுதான் ரசூலுல்லாஹ்வை நான் பூரணமாக பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்கள். ஏன் நாயகமே அவ்வாறு சொல்கிறீர்கள்? இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் பூரணமாக பின்பற்றவில்லையா என்று கேட்டார்கள். இல்லை, ரசூலுல்லாஹ்வை முழுக்க முழுக்க நான் பின்பற்றித்தான் வந்தேன். ஒரு குறை இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தேள் கடித்திருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஒரு தேள், கொடுக்கான், இந்த கொடுக்கான் தான் தேள் கடித்தது ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்படி ஒரு தேள் எனக்கு கடிக்கவில்லையே என்று நான் ரொம்ப கவலைப்பட்டவராக இருந்தேன். இன்றுதான் ஒரு தேள் எனக்கு கடித்தது, அதனால் இன்றுதான் ரசூலுல்லாஹ்வை நான் முழுமையாக பின்பற்றினேன் என்று முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னார்களே. அதே போல் அப்துல்லாஹ் இப்னு உமரும் அந்த ஒட்டகத்தை கிறுக்கி நிறுத்தினார். அப்படியான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹ் சொல்லாததை செய்வாரா? ரசூலுல்லாஹ் செய்யாததை செய்வாரா? ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காத ஒன்றை செய்வாரா? செய்ய மாட்டார். அந்த அளவு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றின சஹாபி. அவர் என்ன செய்கிறார்? ஜியாதத்து இப்னு உமர் ஃபி தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியா, ஹஜ்ஜுக்கு போறார்கள் இந்த தல்பியாவை சொல்லுவாங்க.
لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தல்பியா. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். இதிலே மாற்றம் செய்யலாமா? மாற்றம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னதில் மாற்றம் செய்யக்கூடாது. பாவம். பாரியருடைய கருத்துப்படி பாவம். எங்களுடைய கருத்துப்படி பாவம் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹ் சொன்ன தல்பியாவிலே மாற்றம் செய்திருக்கின்றார்கள். எங்கே மாற்றம்? இந்த வருகின்றது பாருங்கள். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன தல்பியத் ரசூலில்லாஹ் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இதான் ரசூலுல்லாஹ் தல்பியா சொன்னது. அப்துல்லாஹ் இப்னு உமர் சஹாபி என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த தல்பியாவிலே மாற்றம் செய்கிறார். எப்படி சொல்கிறார்? وقال عبد الله بن عمر يزيد فيها. கூட்டிக்கிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன தல்பியாவை விட கொஞ்சம் கூட்டிக்கிட்டார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. என்ன சொன்னாங்க? லப்பைக லப்பைக வஸஅதைக் வஸஅதைக் என்று சொல்ல கூட்டிட்டாங்க. வல் கைரு பியதிக் அதையும் கூட்டிட்டாங்க. லப்பைக வர்ரக்பா இலைக வல் அமல் அதையும் கூட்டிட்டாங்க. என்ன நியாயம்? ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லிருக்க, அதையே சொல்லாம தான் தந்தை இஷ்டத்தின்படி தண்ட பட்சத்தால போட்டு சில வசனங்களை சொன்னாரே அப்துல்லாஹ் இப்னு உமர் சஹாபி. இவர் என்ன வழிகான் என்றா சொல்ற, பிதாத்தி செய்த ஆள் என்றா சொல்ற, இவரை நரகவாதி என்றா சொல்கிற? இல்லை, அவர் செய்திருக்கிறார், செய்யலாம் என்பதற்கு ஒரு ஆதாரம். அது மாத்திரமல்ல, அப்துல்லாஹ் இப்னு உமர் இந்த மாதிரி செய்திருக்கிறார். அல் அதானுல் அவ்வல் யௌமல் ஜும்ஆ அல் அதானுல் அவ்வல் யௌமல் ஜும்ஆ 19. وقد أخرج البخاري وابن ماجه والترمذي وغيرهم عن السائب بن يزيد قال كان النداء يوم الجمعة أوله إذا جلس الإمام على المنبر على عهد النبي صلى الله عليه وسلم وأبي بكر وعمر رضي الله عنهما فلما كان عثمان رضي الله عنه وكثر الناس زاد النداء الثالث. பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டுச்சு தான் ஜும்மாவுக்கு. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய காலத்திலேயும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டுச்சு. உமருடைய காலத்திலும் பாங்கு சொல்லப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3வது கலீஃபாவுடைய காலத்திலே அவர்கள் மேலதிகமாக ஒரு பாங்கை அமைத்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கல்ல. உஸ்மான் நாயகம் 3வது கலீஃபா மேலதிகமாக ஒரு பாங்கை வெள்ளிக்கிழமையிலே அமைத்தார்கள். இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. இது திருமதியிலே வருகிறது, புகாரியிலே வருகிறது, இப்னு மாஜாவிலே வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? 4 கலீஃபாக்களில் ஒருவர். அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப். 4 கலீஃபாக்கள்ல ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. குலஃபாஉர் ராஷிதீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 கலீஃபாக்களையும் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள். இத்தனையோ ஹதீஸ்கள் வருகின்றன, நேரமில்லை. கலீஃபாவாக இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லாத, செய்யாத,
அங்கீகாரம் வழங்காத ஒன்றை செய்தார்களா இல்லையா? செய்திருக்கிறார்கள். மேலதிகமாக ஒரு பாங்கை கூட்டியிருக்கிறார்கள். அது பித்அத்து வலாலத்து அல்ல. பித்அத்துத்தான், வலாலத் அல்ல, வழிகேடு அல்லாது. ஆகவே அதற்கு சவாப் உண்டு, குற்றமாகாது. அடுத்தபடியாக ஜியாதத்து இப்னு உமர் ஃபி தஷஹுத், அத்தஹியாத் ஓதுறோம் நாங்கள் தொழுகையில. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்யயிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்றால் ஓதுறோம். இதுதான் ரசூலுல்லாஹ் ஓதினது. ஓத சொன்னது இதுதான், ஓதுறதுக்கு அங்கீகாரம் வழங்கினது இதுதான். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அத்தஹியாத்தில கையால மடியால போட்டு ஓதி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் செய்யாததை செய்திருக்கிறார்கள், சொல்லாததை செய்திருக்கிறார்கள், அங்கீகாரம் வழங்காததை செய்திருக்கிறார்கள். وقد أخرج أبو داود عن ابن عمر رضي الله عنهما عن رسول الله صلى الله عليه وسلم في التشهد التحيات لله الصلوات الطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. رسول الله وين الله والله رسول الله وين. قال ابن عمر, ابن عمر சொல்றார்கள், சஹாபி சொல்கிறார், ஜித்து ஃபீஹா, ரசூலுல்லாஹ் ஓதினது அவ்வளவை ஓதுறது தான், அதை விட மேலதிகமா நானும் ஓதுறேன். ரசூலுல்லாஹ் ஓதினத்தை விட மேலதிகமாகவும் நான் ஓதுகிறேன். என்ன சொன்னார்கள்? வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். قال ابن عمر زدت فيها وحده لا شريك له. வஹதஹு லா ஷரீக லஹு அத்தஹியாத்துல வராது. ரசூலுல்லாஹ் ஓதின அத்தஹியாத்துல வஹதஹு லா ஷரீக லஹு வராது. இப்னு உமர் அவர்கள் ஓதின அத்தஹியாத்திலே லா ஷரீ வஹதஹு லா ஷரீக லஹு சேர்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் செய்யல, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கல. அதை அப்துல்லாஹ் இப்னு உமர் சஹாபி செய்திருக்கிறார். ஆகையினால் அவரை நாங்க என்ன செய்யறது? வழிகேடன் சொல்றியா, வலாலத்தன் சொல்றியா, நரகவாதியன் சொல்றியா? சொல்ல முடியாது. ஆகையினால் பித்அத்து எல்லாமே வழிகேடு அல்ல, நல்ல பித்அத்தும் உண்டு. தஅத்துது ஸலாத்தில் ஈத் ஃபீ மிஸ்ரின் வாஹிதின், அதாவது தஅத்துது ஸலாத்தில் ஈத் ஃபீ மிஸ்ரின் வாஹிதின், ஒரே ஊரில் பெருநாள் தொழுக ஒன்றுதான் தொழணும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. பெருநாள் தொழுக ஒரே ஊரில் ஒன்று தொழணும், எல்லாரும் சேர்ந்து ஒன்று தொழணும். ஒரு இடத்த ஒரு தொழுகை நடக்கணும், பெருநாள் தொழுகை. ஆனால் தாத்து சலாத்து ஃபீ மிஸ்ரின் 20ஆம் பக்கத்தில் பாருங்க, சொல்லக்கூடிய இந்த கருத்தை பாருங்கள். யாரு சொல்றான்னு தெரியுமா? பித்அத்தெல்லாம் நரகம், வழிகேடு என்று சொல்ற இந்த வஹாபிகள் இருக்கிறார்களே, வஹாபிகளுடைய குருநாதர் சொல்றார், இப்னு தைமியா சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? وقد قال ابن تيمية في منهاج السنة 240ஆம் பக்கம். அவருடைய இப்னு தைமியா எழுதிய நூல் மின்ஹாஜ் சுன்னா, அதனுடைய பெயர். அதிலே 2ஆம் பாகம் 240ஆம் பக்கத்திலே சொல்கிறார், அஹ்லத அலி இப்னு அபி தாலிபின் ஃபீ ஹிலாஃபத்திஹி العيد الثاني بالجامع فإن السنة المعروفة على عهد رسول الله صلى الله عليه وسلم وأبي بكر وعمر وعثمان أنه لا يصلى في المصر إلا جمعة واحدة ولا يصلى يوم النهر والفطر إلا عيد واحد. فلما كان عهده قيل له إن بالبلد ضعفاء لا يستطيعون الخروج إلى المصلى فاستغلب عليهم رجلا يصلي بالناس بالمسجد.
இவன் தைமியா என்ன சொல்றா தெரியுமா? இவருதான் அந்த ஆரம்பத்தில் வழிகேட்டை உண்டாக்கினாள். பித்அத் எல்லாம் வழிகேடு என்று இந்த வஹாபிகள் சொல்லக்கூடிய கருத்தை சொன்னால் சொல்றார். அவருடைய கிதாபில் 240 பக்கத்தில் சொல்றார். அலி இப்னு அபி தாலிப், 4வது ஹலீஃபா அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் ஃபீ ஹிலாவத்திஹி, அவங்களோட ஆட்சி காலத்தில் 2வது சரம் பெருநாள் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு தரம் தான் நடத்துவார். அபூபக்கர் நாயகத்துடைய காலத்திலும் ஒரு தரம் தான், உமர் நாயகத்துடைய காலத்திலும் ஒரு தரம் தான், உஸ்மான் நாயகத்துடைய காலத்திலும் ஒரு தரம் தான் பெருநாள் தொழுகை ஒரு ஊரிலே நடக்கும். 2வது நடக்காது. ஆனால் அலி இப்னு அபி தாலிப் 2வதாகவும் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்றது இப்னு தைமியா தான். فإن السنة المعروفة على عهد رسول الله وأبي بكر وعمر وعثمان أنه لا يصلى في المصر إلا جمعة واحدة. ஒரு ஜும்மா தான் ஒரு ஊர்ல நடக்கணும், 2 ஜும்மா நடக்கக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலம், அபூபக்கர் நாயகத்துடைய காலம், உமர் நாயகத்துடைய காலம், உஸ்மான் நாயகத்துடைய காலத்தில் எல்லாம் ஒரு ஜும்மா தான் நடந்தது, ஒரு பெருநாள் தான் தொழுகை நடந்தது. அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வந்து 2வதாகவும் ஒன்றை ஏற்படுத்தினார். ரசூலுல்லாஹ் செய்யாததை அலி இப்னு அபி தாலிப் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாததை செய்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காததையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? பித்அத் எல்லாமே வழிகேடு அல்ல. நல்ல பித்அத்தும் உண்டு, கெட்ட பித்அத்தும் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் ஜம்உ பைன ஸூரத்தைன், இதுவும் சஹாபாக்கள் ஏற்படுத்திய ஒரு பித்அத் தான். ரசூலுல்லாஹ் செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கல, அது ஒரு சஹாபி செய்திருக்கிறார். யார் அவர்? ரவல் புகாரி في باب الجمع بين السورتين في الركعة من كتاب الصلاة. كان رجل من الأنصار يؤمهم في مسجد قباء، وكان كلما افتتح سورة يقرأ بها لهم في الصلاة مما يقرأ به افتتح بقل هو الله أحد حتى يفرغ منها ثم يقرأ سورة أخرى معها، وكان يصنع ذلك في كل ركعة. وكلمه أصحابه فقالوا إنك تفتتح بهذه السورة ثم لا ترى أنها تجزئك حتى تقرأ بأخرى، فإما أن تقرأ بها وإما أن تدعها. இந்த ஹதீஸ் புகாரியிலே பாபுல் ஜம்இ பைன ஸூரத்தைன் ஃபி ரக்அத்தி மின் கிதாபி ஸலா என்ற பாடத்திலே வருகிறது. என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் தொழுகிறீங்க, தராவீஹ் தொழுகையை நீங்கள் அநேகமாக ஜமாஅத்தோட தொழுவீங்க. அநேகமாக மற்ற 5 நேர தொழுகையும் ஜமாஅத்தோட தொழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெண்களுக்கு இல்லை. தராவீஹ் தொழுகையை வச்சு பாருங்க. நீங்கள் இமாம் தொழுவிக்கிறவர் 1வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவார். ஓதி போட்டு இன்னொரு சூரத்து ஓதுவாரா இல்லையா? 1 ஓதுவாரா 2 ஓதுவாரா? ஒரு சூரத்து தான் ஓதுவாரு. ஓதுவாரு. ஒத்தீனி ஓதுவாரு. அலம் நஸ்ரஹ் அலம் நஸ்ரஹ் ஓதுவாரு. 2 சூரத்து ஓதுவர் இல்லையே. இதுதான் நடைமுறையில் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலும் மற்றவர்களுடைய காலத்திலும் நடைமுறையில் இருந்தது ஒரு ரக்காத்தில் ஒரு சூரத்து ஓதுறதுதான். ஒரு சூரத்தை ஓதி முடிச்சுட்டு இன்னொரு சூரத்தையும் ஒரே ரக்காத்தில் ஓதுற வழக்கம் இருக்கல்ல. ரசூலுல்லாஹ் ஓதல்ல, ரசூலுல்லாஹ் செய்யல, ரசூலுல்லாஹ் அங்கீகாரமும் வழங்கல்ல. ஆனால் அன்சாரியன்களில் ஒருவர், அன்சாருங்கன்னா மதீனாவாசிகள், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ஒருவர். அந்த மனுஷன் என்ன செய்கிறேன்னா ஒரு ரக்காத்தில் 2 சூரத்து ஓதுவார். அல்லம் சூரத்தை ஓதி போட்டு இன்னொரு சூரத்தையும் ஓதி இன்னொரு சூரத்தையும் ஓதுவார். அப்ப அந்த சஹாபாக்கள் அவரோட கூட இருந்தாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நீங்க இப்படி செய்யறீங்களே, இது நல்லமில்லையே, அப்படி ஹதீஸ்ல வரலையே, ரசூலுல்லாஹ் செய்யலையே, சொல்லலையே
நீங்க செய்கிறீங்களே என்று அந்த சஹாபியிடம் மற்றவர்கள் கேட்டார்கள். கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மா அனபித்தாரியா, நான் விட மாட்டேன், நான் செய்வேன். அவங்க இவ்வளவு சொல்லியும் ரசூலுல்லாஹ் செய்யாதது, சொல்லாதது, அங்கீகாரம் வழங்காதது, அதை நீங்க செய்யறீங்களே கேட்டதற்கு என்ன சொன்னார் சஹாபி? மா அனபித்தாரியா, நான் செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன், அப்படித்தான் செய்யும். இன்னஹபப்தும் அன்ன உம்மக்கும் பிதாலிக பால் வேன் கரிஹத்தும் தரத்துவுக்கும் என்ன சொல்லார் தெரியுமா? நான் அப்படித்தான் ஓதுவன், உங்களுக்கு சம்மதம் நம்மள பேசி மாமா பள்ளியில வச்சுக்கங்க, இல்லையா விருப்பம் இல்லையா நம்மள விட்டுருங்க, நான் எங்கே நானோ போற இடத்துக்கு நான் போகிறேன் என்றுதான் அந்த சஹாபி சொன்னாரே தவிர ரசூலுல்லாஹ் செய்யாதது, சொல்லாதது, அங்கீகாரம் வழங்காததை நான் செய்யக்கூடாது, செய்தேன், இதன் பிறகு செய்ய மாட்டேன் என்று அந்த சஹாபி சொல்லவில்லை. அப்படி இருக்கும் போது இவ யோசனை பண்ணினாங்க, இந்த ஆளை விலைக்கு போட்டு ஓர ஆளை வைப்பாப்ப நாம இவர் புடிவாதத்தில் நிக்கிறார் யோசிச்சாங்க. யோசனை பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன தெரியுமா? وكانوا يرون أنه من أفضلهم وكرهوا أن يؤمهم غيره. அந்த தொழுவிச்ச மனுஷன்தான் அந்த ஊர்ல உள்ள அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் உள்ள ஒரு சிறந்த மனுஷனாக இருந்தார். ஆகையினால அவரை நிப்பாட்டிட்டு நிறுத்திவிட்டு வேறொருவரை அந்த பள்ளிவாசலுக்கு பேசுமாமாக வைப்பதற்கு சஹாபாக்கள் விரும்பல்ல. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பாராமல் அந்த பள்ளிக்கு வருகிறார்கள். வலம்மா அதாஹுமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிக்கு வந்துட்டாங்க. அஹ்பருஹுல் ஹபர், ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, இங்க ஒரு ஆள் தொழுவிக்காரு, நீங்க சொல்லாததை, நீங்க செய்யாததை, நீங்க அங்கீகாரம் வழங்காததை செய்துட்டு இருக்காரு. ஒரே ரக்காத்துல 2 சூரத்து ஓதுறாரு. நாங்க அவர்கிட்ட சொன்னோம் செய்யாதங்க என்று. அவர் சொல்றாரு, விரும்பி நான் வச்சுக்கோங்க, இல்லாட்டி என்ன விடுங்க, நான் எங்கே நான் போறேன்னு சொல்றாரு. நான் விட மாட்டேன், அப்படித்தான் செய்வேன் என்று குரங்கு பிடிச்சி நிக்காரு. அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன செய்யற என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாக்க கூப்பிடுறாங்க, யா ஃபுலான், இங்க வா. ما يمنعك أن تفعل ما يأمرك به أصحابك وما يحملك على لزوم هذه السورة في كل ركعة. இப்படியே 2 சூரத்து ஓதிட்டு வாரீங்களாமே ஒரே ரக்காத்துல, ஆக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து நண்பர்கள் எல்லாம் அதை விட்டுடுங்க, சரியில்லைன்னு சொன்னதுக்கு கேட்கலையாம நீங்க ஏன் அப்படி செய்யறீங்க என்று கேட்டதுக்கு அவங்க சொன்னார்கள், இன்னி உஹிப்புஹா. அந்த தொழுவிச்ச சஹாபி என்ன சொல்றார் தெரியுமா? அவ்வாறு செய்யறதுக்கு தான் எனக்கு விருப்பம், நான் அவ்வாறு செய்வேன், அவ்வாறு செய்யத்தான் எனக்கு விருப்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார். வகால இன்னி உஹிப்புஹா, அப்படி சொன்னார், எனக்கு விருப்பம் என்று சொன்னார். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹுப்புக இய்யாஹா அத்ஹலகல் ஜன்னah. நீ அவ்வாறு செய்வதை விரும்புகிறாயே, அது உன்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள். நீங்க செய்கிற பிள்ளை அவங்க சொன்னதுதான் சரி, இதுக்கு பிறகு 2 சூரத்து தொழுகையிலே ஓதக்கூடாது என்று அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை. இதனால் தொழுகை நடத்தின சஹாபி செய்தது சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவும் சஹாபாக்கள் செய்த பித்அத்து, ரசூலுல்லாஹ் செய்யாத. துஹூல் பிலாலில் ஜன்னா பிஸலாத்தில் வுது, இந்த ஹதீஸை நீங்க கேட்டிருப்பீங்க. ரசூல் عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال لبلال عند صلاة الفجر يا بلال حدثني بأرجى عمل عملته بالإسلام فإني سمعت دفن عليك بين يدي في الجنة. قال
ما عملت عملا أرجى عندي أني لم أتطهر طهورا في ساعة ليل أو نهار إلا صليت بذلك الطهور ما كتب لي أن أصلي. رواه البخاري ومسلم. 344. ரசூலுல்லாஹ் சஹாபி பிலால கூப்பிட்டு, எனக்கு முதல்ல சிவர்க்கத்துக்கு போயிட்டீங்களே நீங்க, அப்படி என்ன அமல் செய்த நீங்க என்று கேட்டார்கள். அதுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, நாயகமே அப்படி பெரிய அமல் ஒன்று நான் செய்யல, ஆனால் நான் எப்போது உது எடுத்தாலும் 2 ரக்காத் சுன்னத்து தொழுவேன். இது மாத்திரம்தான் நான் செய்த விசேடமான அமல். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எடுத்த சுன்னத்து தொழணும் என்று சொல்லல, அவங்களோட வாழ்க்கையில சொல்லல. அவங்களும் உது எடுத்து விட்டு சுன்னத்து தொழல. அங்கீகாரமும் யாருக்கும் வழங்கல்ல. பிலாலாக யோசிச்சாரு, நாம் உது எடுத்தா ஒரு 2 ரக்காத்து தொழுவா நல்ல மெல்லவா என்று அவர் தொழுதார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் செய்யாதது, ரசூலுல்லாஹ் சொல்லாதது, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்காததை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்திருப்பதனால இவர்களும் வழிகேடர்கள், நரகத்துக்கு போவார்கள் என்பது கருத்தல்ல. ஆகையினால் பித்அத் எல்லாமே வழிகேடல்ல என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. அதே நேரம் இன்னொரு செய்தியையும் நான் சொல்கின்றேன். தொழுகையில ருக்கூல என்ன ஓதணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி 3 தரம் ஓதணும், இல்லாட்டி ஒரு தரமாவது ஓதணும். சுஜூதில் என்ன ஓதணும்? சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி ஓதணும். 3 தரமோ ஒரு தரமோ ஓதணும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டு என்ன ஓதணும்? ரப்பனா லக்கல் ஹம்து மில்லஸ் ஸமாவாதி வ மில்லல் அர்தி வ மில்ல மா ஷி'த மின் ஷைஇன் பஅதுன்னு ஓதணும். முதலாவது சுஜூது செய்துட்டு எழுந்து இருப்போமே, அந்த இருப்பில் என்ன ஓதணும்? ரப்பி இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி ஓதணும். இதுதான் ஓதணும். இதைத் தவிர ரசூலுல்லாஹ் வேற ஒன்றும் ஓதல்ல, ஓதும்படி சொல்லவும் இல்லை, ஓதினத்தை அறிந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் அதிலே ஓதி இருக்கிறார்கள். சுஜூதில் ஓதலோட மேலதிகமாக, ருக்குல ஓதலோட மேலதிகமாக, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ஓதுறமே அதை விட மேலதிகமாக, ரப்பி இக்ஃபிர்லி என்று ஓதுறமே அதை விட மேலதிகமாக சஹாபாக்கள் ஓதி இருக்கின்றார்கள். இப்ப இதன் இவங்கள வழிகேடு என்றா சொல்ற 24. عن رفاعة بن رافع الزرقي قال كنا يوما نصلي وراء النبي صلى الله عليه وسلم فلما رفع رأسه من الركعة قال سمع الله لمن حمدا قال رجل وراءه ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه ولما انصرف قال من المتكلم قال أنا قال رأيت بضعة و30 ملكا يبتدرونها أيهم يكتبها أول. رواه البخاري. பாத்தீங்களா சகோதரர்களே, நான் இப்ப சொன்னதானே, குறித்த இடங்கள்ல குறித்த ஓதலத்தான் ஓதணும். அதான் ரசூலுல்லாஹ் செய்தது, ரசூலுல்லாஹ் சொன்னது, அங்கீகாரம் வழங்கினது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க ருக்கூலிருந்து எழும்பினாங்க. எழும்பினா என்ன சொல்லிட்டு எழும்பிப்பாங்க? அதாவது ருக்கு செய்துட்டு எழும்பினாங்க. எழும்பும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி வந்தது. ருக்கூலிருந்து நிமிந்தா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றுதான் சொல்லுவாங்க. அதுதான் அவங்க சொல்லி வந்தது, அதுதான் அவங்க செய்தது, அதுதான் அவங்க அங்கீகாரம் வழங்கினது. ஒரு நாள் இப்படி சொன்னாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நிமிந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். பின்னால சஹாபாக்கள் தொழுட்டு இருப்பாங்க தானே, அவங்களை பின்பற்றி அதுல இருந்த சஹாபாக்கள்ல ஒருவர்
ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் பீ என்று ஓதிட்டார். இது ஓதுறதுல ரசூலுல்லாஹ் ஓதும்படி சொல்லையும் இல்லை, அவர் ஓதிட்டார், அப்படி ஓதுறார். முடிஞ்சு போச்சா? பலம் மண் சரப ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சிட்ட பிறகு கால மனில் முத்தக்கல்லிம் ஆரி இப்படி சொன்னாள் என்று கேட்டாங்க. கால அன நான் தான் சொன்னேன். சஹாபி சொல்றார், நான் தான் சொன்னேன் யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்லாததுதான், நீங்க செய்யாததுதான், நீங்க அங்கீகாரம் வழங்காததுதான், ஆனா நான் சொன்னேன் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஅய்து பில்அத்தம் வஸலாதீன மலக்கன், 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் யப்ததிஊன அய்யுஹும் யக்துபுஹா அவ்வல். நீங்க சொன்னத்தினுடைய நன்மையை உங்களுக்கு யாரு எழுதுற முதல்ல என்று 30 லட்சம் மலக்குகள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ என்ன வேலையை பார்த்த? சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு தானே நான் வளமையா சொல்றேன், அதுதானே நீயும் சொல்லணும். நீ இப்படியெல்லாம் ஓதின என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தடை பண்ணவில்லை, பிழை காணவில்லை, சரி கண்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த சஹாபி செய்ததும் பித்அத்தா இருந்தாலும் அது வழிகேடல்ல, நல்ல பித்அத் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாபிஸ்கள் எல்லாரையும் காபிர்கள் கொலை செஞ்சுட்டு போறாங்க. அப்ப ஹாபிஸ்கள் இந்த காலத்தில் ஹாபிஸ்கள் மலிஞ்சு போய் கிடக்காங்க. எல்லா இடமும் 4 பேர் மௌத்தானா 40 பேர் இருப்பான் ஹாபிஸ், அவனை பிடிச்சி குர்ஆனை எடுத்துக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹாபிஸ்கள் மிக குறைவு. ஒரு சில ஆட்கள் தான் குர்ஆனை பாடமாக்கினாக்கள் இருந்தார்கள். யகூதிகள் காபிர்கள் ஹாபிஸ்களை பார்த்து பார்த்து கொலை செய்தார்கள். ஏன்? குர்ஆன்ல மாற்றம் செய்யலாமே, ஹாபிஸ்களை கொன்றொழித்தால் குர்ஆனில் மாற்றம் செய்யலாமே என்று விரும்பி நினைத்து காபிரிகள் ஹாபில்களை எல்லாம் கொன்றொழித்துக் கொண்டு வந்தார்கள். ஒரு சில ஹாபில்கள் தான் மிஞ்சி இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹயாத்தோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹயாத்தோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை கூப்பிட்டு, அபூபக்கர் இங்க வாங்க, ஹாபிஸ்கள் எல்லாம் மௌத்தா போறாங்க, குர்ஆனை பாடமாக்கினெல்லாம் மௌத்தானா குர்ஆன்ல பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் தானே, ஆகவே நாங்க அதை எழுதி எடுப்போமா? இப்ப நாங்க இந்த குர்ஆன்ல முஸ்ஹாப் போட்டு சொல்றோமே, இந்த முஸ்ஹாபாக ஆக்கி எடுப்போமா? குர்ஆன்ல எழுதி எடுப்போமா? ஒரு அமைப்பை செய்வோமா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட. அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, இந்த வேலையை பார்க்க போறேன். ரசூலுல்லாஹ் சொல்லலையே, ரசூலுல்லாஹ் செய்யலையே, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கலையே அவ்வாறு செய்வதற்கு. ஏன் ரசூலுல்லாஹ் செய்யாததை, சொல்லாததை, அங்கீகாரம் வழங்காததை நாம எப்படி செய்யற என்று அபூபக்கர் சித்திக் நாயகம் பின்வாங்கினார்கள். அல்லாஹ் எனக்கு ஏலா, மார்க்கத்திலே இப்படியான ஒரு விஷயத்தை செய்வதற்கு எனக்கு ஏலாது என்று சொன்னார்கள். இல்லை, நீங்கள் உடன்பட்டு வரத்தான் வேண்டும் என்று பிடித்திருந்தார்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனிலே மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஹாபிஸ்கள் மரணித்தால் ஆகவே இப்பவே நாங்கள் செய்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தி அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தன் பக்கம் இழுத்தெடுத்து விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, நாங்க என்ன செய்வோம்? எழுதி எடுப்போம், முஸ்ஹாபாக்குவோம், குர்ஆனாக ஆக்குவோம் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் செய்யாதது, சொல்லாதது, அங்கீகாரம் வழங்காததை கலீஃபாக்கள் 2 பேரும் ஒத்து முடிவெடுத்துக்கிட்டாங்க செய்வோம் என்று. ஒரு சஹாபி கிட்ட வாராங்க, செய்தம் சாபித் என்று நான் நினைக்கிறேன். அந்த சஹாபி இடத்திலே வந்து, சஹாபியே நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கணும், இப்படி ஒரு முடிவு நாங்கள் 2 பேரும் எடுத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே சஹாபி மறுத்து விட்டார். எனக்கே ரசூலுல்லாஹ் செய்யாததே, செய்யும்படி சொல்லாததே, அங்கீகாரம் வழங்காத ஒன்றை செய்வதற்கு நான் தயாராக இல்லை என்று பின்வாங்கி விட்டார்.
அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் சேர்ந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தங்கள் வசப்படுத்தினார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வசப்படுத்தி விட்டார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். அதன் பிறகு குர்ஆன் எழுதப்பட்டது. யார் செய்த வேலை? அபூபக்கர் சித்திக் நாயகம் முதலாவது கலீஃபா, உமர் இப்னு கத்தாப் இரண்டாவது கலீஃபா நாயகம், ஸைத் இப்னு சாபித் சஹாபாக்களின் மிக பிரசித்தி பெற்ற சஹாபி. 3 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் செய்யாததை, சொல்லாததை, அங்கீகாரம் வழங்காததை செய்தார்களா இல்லையா? அப்படியானால் ரசூலுல்லாஹ் சொல்லாததை, செய்யாததை, அங்கீகாரம் வழங்காததை செய்கிறது பித்அத்து. பித்அத்து எல்லாம் வலாலத்து, வழிகேடெல்லாம் நரகத்துக்கு போகும் என்று இருந்தால் அபூபக்கர் சித்திக் நாயகன் நரகத்துக்கு போகணும், உமர் நாயகம் நரகத்துக்கு போகணும், பிலால் நாயகம் நரகத்துக்கு போகணும், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நரகத்துக்கு போகணும். குர்ஆன்ல ஆரம்ப காலத்தில் நொக்கத்தாரிக்கல, பிஸ்மில்லாஹி பேஜுக்குள்ள நொக்கத்தாரிக்கலவா, அதெல்லாம் இருக்கல. பேஜுக்கும் அந்த எழுத்திரிங்க, அவ்வளவுதான், நொக்கத்தாரிக்கல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், அங்க ரப்பிக்கு பேக்கி நொக்கத்தாரிக்குமே, அதெல்லாம் இருக்கல. நொக்கத்தா வைத்தவர்கள் யார்? சஹாபாக்கள் நொக்கத்தா வைத்தவர்கள், ரசூலுல்லாஹ் வைக்கல. 30 ஜுஸு குர்ஆன், 30 ஜுஸு, 30 ஜுஸுவாக ஆக்கினவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்க்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் தான் 30 ஜுஸுவாக, அவர்களுக்கு பின்னால வந்தவர்களும் சேர்ந்து 30 ஜுஸுவாக பிரித்தார்கள், நொக்கத்தா வைத்தார்கள், அதை எழுதினார்கள், ஒன்று சேர்த்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதனுடைய தொடர் பேச்சு இன்னும் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. அப்படியான கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. நேரம் சென்று விட்டது. இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனவே வஹாபிசம் என்பது வழிகேடு தான், அது சந்தேகம் இல்லை. நீங்கள் அந்த பக்கம் போய்விடக்கூடாது, அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சுன்னத்து வல் ஜமாத் கொள்கை வழியிலே நீங்கள் சென்று வாழ்ந்து சுன்னிகளாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மரணிக்க வேண்டும் என்று கேட்டு, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் ஏற்படும் போதோ இதனுடைய தொடரை நான் உங்கள் மத்தியிலே கூறலாம் என சொல்லி, இந்த அஷுப்பான் நலன்புரி சங்கத்திடம் நான் ஒரு வேண்டுகோள். அதாவது, இன்று நீங்கள் மகளிர் மாநாட்டை, கொள்கை விளக்க மகளிர் மாநாடு என்று கொள்கை விளக்கத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்தீர்கள். சொற்ப நேரம் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லி இருக்கின்றேன். இன்னும் தௌஹீதுக்கு நான் வரவில்லை, வஹதத்துல் வஜூத் கொள்கைக்கு வரவில்லை, இறை ஞானத்துக்கு வரவில்லை. வஹாபிசத்தை மட்டும் பற்றியே இன்று உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து வஹாபிசத்தை சொன்னால்தான் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். அதே நேரம் வஹாபிசத்தை விட உங்களுக்கு மிக முக்கியமானது ஈமான், கொள்கை. அல்லாஹ் என்றால் யாரு, எங்கே இருக்கிறான் என்பதை அறிய வேணும் நீங்கள். அப்போதான் ருஷி. பட்டியில பார்த்தா திங்குறோம், சாப்பிடுறோம். சாப்பிட்டா எங்களுடைய நாவுக்கு ருசி கிடைக்கணுமா இல்லையா? ருசி கிடைக்கணும். ருசி கிடைக்காவிட்டா என்னத்துக்கு அந்த வட்டியில போ? கோழிக்கறி சாப்பிடுறோம், நாவுக்கு ருசி இல்லைன்னு அந்த கோழிக்கறி என்னத்துக்கு தேவையில்லை. அதே போல நாங்க இபாதத்து செய்யறோம், தொழுகிறோம், மற்ற வணக்கங்கள் புரிகிறோம். ஏதாவது ருசி கிடைக்குதா? ருசி கிடைக்கலையே. கடமைக்காக வேண்டி நாங்கள் செய்கிறோம். எனவே ஞானத்துறையில் கால் வைத்தால் மட்டும்தான் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களிலே ருசியை நாங்கள் அனுபவிக்கலாம். இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த அஷ்ஷுப்பான் நலன்புரி சங்கம் பெண்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாநாட்டையும், ஆண்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாநாட்டையும், மாநாடு இல்லாவிட்டாலும் ஒரு கூட்டத்தையும் ஒழுங்கு பண்ணி என்னையும் அழைத்து, ஏனைய உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பேச வைத்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால நீங்கள் பல கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போதோ ஈமானை பற்றி,
சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பற்றி, ஆத்மீகத்தை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஈமானுடன் மரணிப்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமும் பிறக்கும் என்பதை கூறி, இதுவரை அமைதி காத்து என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.